சில பேர் நினைப்பாங்க, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே. சில பேர் சொல்லுவாங்க, டேய் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறடா, டேய் கடவுளுடைய கோபம் உனக்கு வந்துச்சு, தாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஆக்ஷன்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சில நேரத்தில் சில அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏசப்ப என்ன மன்னிச்சிடுவார். எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். கடகடன்னு வாசிங்க பார்க்கலாம். கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோடாரியுடைய தன்மை தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, நல்ல கனி கொடாத மரத்தெல்லாம் அந்த கோடாரி வெட்டி போடுமா. நல்ல கனி கொடுக்கிற மரத்தை கெடுக்கிறவைகளை எல்லாம் அந்த கோடாரி வெட்டி போடும். நிதானிக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, கோடாரி உன் பக்கம் திரும்பக்கூடாது. என்ன இந்த இடத்துல, இந்த உலகத்தில் கர்த்தர் படைச்சதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் எதுக்குனாக்கா, நல்ல கனிகளை நான் கொடுப்பதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கிரயத்திற்கு வாங்கி இந்த விதையை என்ன பண்ணிட்டேன், நல்ல நிலத்திலே விதைக்க வைத்து இந்த மரத்தை பாதுகாத்து இந்த மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி, எந்த மரத்திற்கு? இந்த மரத்திற்கு நல்ல கனிகளை கொடுப்பதற்கு இந்த மரத்தை சுற்றிலும் வேலி அடைத்து இந்த மரத்திற்கு நீர் பாய்ச்சி இந்த மரத்தை சுற்றிலும் கற்களையும் முற்களையும் பொறுக்கி நல்ல கனிகளை கொடுக்கணும் சொல்லிட்டு இயேசு காற்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இவ்வளவு பெரிய திட்டத்தோடு கூட உன்னை நான் படைத்து உனக்காக இந்த காரியத்தெல்லாம் செய்தேன், உனக்காக நான் சிலுவை சுமந்தேன், உனக்காக நான் பாடுகள் பட்டேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். இதெல்லாம் வரும் நீ வளர்த்துக்கு, நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் நிற்பதற்கு, நீ கனி கொடுக்கிறதற்கு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேறுண்டி நிற்பதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பெரிய எதிர்பார்ப்புகளோடு கூடத்தான் என் ஜீவனை உனக்கு கொடுத்து உன்னை கிரயத்திற்கு வாங்கி நல்ல நிலத்திலே உன்னை விதைக்க வைத்து இப்போ என் கண்கள் உன்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது, உன்னிடத்திலிருந்து நற்குலைகளை எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி. என்ன நற்கனிகளா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய மரத்திலே வளர வேண்டிய கனிகள். இந்த கனியை தான் உன்னை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிற தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், பெரிய ஒரு திட்டத்தோடு கூட உன்னை நான் விலைக்கு வாங்கி இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, முன்னே நான் அநியாயம் செய்கிறவனாய் இருந்தேன், அநேகருக்கு தூஷணமானவனாய் இருந்தேன், அநேகருக்கு முள்ளாய் இருந்தேன், அநேகரை கொட்டுகிற சாத்தானின் முள்ளாய் இருந்தேன். நிறைய காரியங்களை சொல்றாரு. ஆனா இப்போ எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக குப்பையும் நஷ்டம் என எண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இவ்வளவு நாளாச்சு ரட்சிக்கப்பட்டு. சில பேர் சொல்லுவாங்க, நான் எத்தனை வருஷத்தை கிறிஸ்தவன் தெரியுமா? எனக்கு தெரியாது, ஒன்றுமே கிடையாது, பைபிளை கரைச்சி குடிச்சிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனம் இருக்காது. பைபிளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு சாட்சியாக இருக்காது, டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, பைபிளையே நான் கரைச்சி குடிச்சிட்டேன், நான் ரொம்ப வருஷமாக நான் விசுவாசியாக இருக்கிறேன். பாருங்க, எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி,
நேற்றைக்கு வந்தவன் சாட்சியாக வாழ்ந்துட்டான்னாக்கா அவனை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். பாருங்க, ரட்சிக்கப்படுறப்பவே உன்னை நட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கோடாரியை கொண்டு வந்து வச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? கோடாரியை கொண்டு வந்து வச்சிட்டாரு. அப்பவே வச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கோடாரி அந்த இடத்துல வச்சுட்டு சொல்றாரு, ஒருவேளை நல்ல கனி கொடுக்கலனாக்கா உன்னை ஃபினிஷ் பண்ணிடுவேன். அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்ல கனி கொடுப்பேன், கொடுக்கலனா கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு இந்த பயம் கிடையாது. இன்னைக்கு இந்த பயம் கிடையாது. நிறைய பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறேன், எந்த விஷயத்திலும் கர்த்தருக்கு உண்மையா இல்லை, ஆனால் 3 வேளை சாப்பாடு எனக்கு நிறைய கரெக்டாக கொடுக்குறாரு, 3 வேளை சாப்பாடு எனக்கு கரெக்டாக கொடுக்குறாரு, தேவையுள்ள ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வருமானம் வருது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவா ஆசீர்வாதம்? இதுவா ஆசீர்வாதம்? ஹலோ, இதுவா ஆசீர்வாதம்? நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, யோபு பார்த்து சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகுகிறவனமா இருந்தானா. யாரை பார்த்து சொல்றாரு? ஆமா, அவன் ஆசீர்வாதத்தை கணக்கிடுற இருப்பாரு. ஆசீர்வாதத்தை கணக்கிடுறப்ப சொல்றாரு, அவனுக்கு எவ்வளவு ஒட்டகம் இருந்துதான், எவ்வளவு கழுதை இருந்துதான், எவ்வளவு வேலையாட்கள் இருந்தாங்களா. ஹலோ, அப்படி பார்க்குறப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கிறாங்க? நம்மக்கிட்ட என்ன இருக்கு? ஆமாம், வெந்ததை தின்றால் இது கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லையா? இது கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் கொடுத்தெல்லாம் இந்த பாருங்க, அப்படி கிள்ளி கிள்ளி இந்த கடைக்காரன் போடுவான் பார்த்தீங்களா, பருப்பு வெயிட்டு உள்றது மாதிரி அப்படி போட்டு போட்டு எடுப்பான், பார்த்துருக்கீங்களா? ஏசப்பா அப்படி கொடுக்க மாட்டார் உனக்கு, அப்படி கொடுக்க மாட்டார், அப்படிலாம் கொடுக்க மாட்டார். கொடுக்கிறப்போ அமுக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப என் கேள்வி, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இயேசு இருந்ததற்கு பிறகும் கூட அவருடைய பிள்ளையாகிய நான் ஏன் இன்னும் கஷ்டப்படுறேன்? ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் பொல்லாப்பு? இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் உபத்திரவம்? இன்னும் என் வாழ்க்கையில் என் பாடு? இன்னும் என் வாழ்க்கையில் என் கலக்கம்? இன்னும் என் வாழ்க்கையை மாறல? நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதுக்கு சில சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டி பரவாயில்ல புதர், ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒன்றா கிடைக்குது இல்லை. அப்படி கிடையாதுங்க. அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மேலே வச்சிருக்கிற கிருபை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் நீ தப்பு பண்ணுறப்பவும் அந்த கோடாரியை எடுத்து எஜமான் வெட்ட வருகிற போதெல்லாம் இந்த தோட்டக்காரன் எஜமானன் பார்த்து சொல்லுவார், ஐயா 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 ஐயா, இந்த தம்பிக்கு ஒரு முறை தயவு கொடுங்க ஐயா, ஐயா இந்த தங்கச்சிக்கு ஒரு முறை தயவு கொடுங்க ஐயா, அடுத்த முறை இந்த பிள்ளைய நான் மாற்றிடுறேன் ஐயா. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உன் ஆயுஷ் நாட்கள் எப்படி கூட்டிகிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீ எதனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறன்னு தெரியுமா? எதனால் உன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும் தோட்டக்காரனாகிய இயேசு எஜமானனாகிய தெய்வத்தினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறான். ஐயா 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 ஐயா, நீ பாவம் பண்றப்பெல்லாம் கோடாரி எடுத்துட்டு வராரு, நீ அக்கிரமம் பண்றப்பெல்லாம் கோடாரி எடுத்துட்டு வராரு. இந்த மரம் எனக்கு வேணவே வேணாம், இவன் நல்லவன், நல்லா இருப்பான், இனிவன் நல்லா இருப்பான், வாழ்வான், எனக்காக வாழ்வான், எனக்காக ஜீவிப்பான், என் கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு தானே என் ரத்தத்தை உனக்காக சிந்தி பணத்தை கொடுத்து வாங்கலங்க, சம்பாதிக்கிறதுக்கு ஜீவனை கொடுத்து வாங்கினாருங்க. ஜீவனை சம்பாதிக்க முடியுமா? ஜீவனை கொடுத்து நான் இவனை வாங்கினேனே, இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற எலிசபெத்தை வாங்கினேனே, இந்த இடத்துல இருக்கிற சகரியா வாங்கினேனே, இந்த இடத்துல இருக்கிற சாலமோனை வாங்கினேனே, இன்னைக்கு என்னை விட்டவன் தூரமா போயிட்டு இருக்கிறானே. ஆண்டவர் மேல வச்சிருக்க கிருபைன்ட்டு மட்டும் நினைக்காத. ஒவ்வொரு ட்ரிப்பும் உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? தவணை வாங்கி கொடுக்கிறாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற தப்ப காணாதவரை போல இயேசு இல்லை. ஒவ்வொரு ட்ரிப்பும் உனக்கு தவணை வாங்கி கொடுக்கிறார். அடுத்த நாள் என் பிள்ளை மாறிடுவான்னு, அடுத்த நாள் என் மக மாறிடுவான்னு, அடுத்த நாள் அவனை நான் சுத்தம் பண்ணிடுவேன்னு. வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனிதன் சகாயமின்றி சடுதியிலே. கர்த்தருடைய வார்த்தை குத்தல குத்தல. இன்னும் துணிகரமா பேசிட்டு இருக்கிறோமே, இன்னும் துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ஓடுற ஓட்டம் அர்த்தமில்லாமல் இருக்கிறதே. வேதனையா இல்லையா? எங்க அப்பா உன்னை தயவோடு கூட அந்த ஜீவனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்க எனக்கு என்ன சேர்த்து தான் சொல்றேன். எப்பா என் பிள்ளைக்கு ஒரு 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 வாய்ப்பை கொடுங்கப்பா, என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. அவன் தப்பு பண்ணிட்டான், எனக்கு புரியுது. அவங்கள விட்டு தூரம் போயிட்டான், எனக்கு புரியுது. மன்னிப்பு கேட்டுட்டு தப்பு பண்ணுறான், எனக்கு புரியுது. ஆனால் என்னால் மறக்க முடியலப்பா. அவர் சொல்கிறாரு, ஆனால் என்னால் மறக்க முடியல. என் சொந்த ரத்தத்தினால் வாங்கினேன், அவனை கைவிட்டுறாதீங்கப்பான்ட்டு சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் ஒரு குற்றமும் அறியாதவர், நீதிபரர். அவருடைய சர்டிபிகேட் பாருங்க, நீதிபரர். அவர் பாவம் பண்ற உனக்காக எனக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். பாருங்க, பாவம்ன்றது எது தெரியுமா? ஒரு தவறா உன்னை அறியாம ஒரு வார்த்தை வந்துருச்சு நினச்சிங்களேன். நான் உங்களுக்கு அடையாளம் போட்டு சொல்றேன். ஒரு வார்த்தை உங்களை அறியாம உங்க வாயை விட்டு வந்துருச்சுன்னு நினச்சிங்களேன். அதை உடனே வருத்தப்பட்டுட்டீங்க. உடனே ஐயோ நான் அப்படி பேசக்கூடாது, தப்பு, சாரி, ஐயோ இதை நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். நான் வாயை திறந்து எப்படி பேசுவேன் தெரியுமா? எனக்கு தெரியாத பாஷையே கிடையாது. நிறைய பேர் சண்டையில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டையில் சொல்லுவாங்க நிறைய பேர், டப்பரு பழைய ஆள் இன்னும் போல உள்ளே தான் இருக்கிறாரு, நீ அவரை இது பண்ணி விட்ட நினச்சிக்கா, ஏந்தனா பயங்கரமாக கேட்பார். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையிலே. அப்போது போல பழைய ஆள் செத்து போல, பழைய ஆள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. அதனால தான் உயிரோடு இருக்கிற இயேசு உனக்குள்ள இன்னும் செத்து போனவரவே இருக்கிறாரு. பழைய வாழ்க்கை மாறணும், பழைய செயல்கள் மாறணும், பழைய குற்றங்கள் எல்லாம் மாறணும். நமக்குள்ள எல்லாவற்றை காட்டி மன்னிக்கிற குணங்கள் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, கோடாரியானது மரத்தின் அருகே, அவர் விதைத்த வளர்ந்து நிற்கிற மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதா. பின்னாடி இருக்கிறவங்களாம் கேட்குறீங்களா? யாருக்கு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா. நான் ஏற்கனவே சொன்னேன், தோட்டக்காரன் இயேசுவையும் எஜமான் பிதாவையும் குறிக்கிறது. பிதா பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மன்றாடித்தான் இந்த ஜீவனை எனக்கு வாங்கி கொடுத்துக்க. சில பேர் நினைப்பாங்க, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே. சில பேர் சொல்லுவாங்க, டேய் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறடா, டேய் கடவுளுடைய கோபம் உனக்கு வந்துச்சு, நீ தாங்க. ஒன்றும் இல்லை. அந்த ஆக்ஷன்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சில நேரத்தில்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏசப்பா என்ன மன்னிச்சிடுவார் அப்படின்னு நினைப்பான். ஒரு காலம் கிடையாது. நீங்கள் கிரேஸ் பீரியடில் இருக்கிறீங்க. ஏசப்பா கெஞ்சி கெஞ்சி உங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. கெஞ்சி நாளைக்கு நீ மனம் திரும்பி வந்து கெஞ்சி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு உன் வார்த்தை மாறிடும் சொல்லி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு உன் ஜீவியம் மாறிடும் சொல்லிட்டு உனக்கு ஒரு தவணை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு உன் பார்வை மாறிடும் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு உன் இருதயம் மாறிடும் சொல்லி உனக்கு தவணை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. மாறணும். உனக்குள்ள நல்ல கனிகள் அப்படியே காட்சி நிற்கணுமா, நல்ல காட்சி நிற்கணுமா, உங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நான் உன்னை எப்படிப்பட்ட திராட்சை செடியாக நாட்டினேன்? நற்கனி தரும். ஆமா, அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தாயாவது ஒரு பிள்ளைய படிப்பறிவு இல்லாதனா பெற்றெடுப்பாளா? யாரும் அப்படி பெற்றெடுக்க மாட்டாங்க. எந்த தாவையாவது ஞானம் அது வளர்ந்து வருகிற போது அது நடத்தப்படுகிற விகுதங்களை குறித்து தான் அது சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற எல்லாவரையும் பாரபட்சம் இல்லாமல் நல்ல திராட்சை செடியாக தான் கர்த்தர் நாட்டி இருக்கிறாரா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் உங்கள் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு காலமும் உங்களை குறித்து நீங்களே தாழ்வாய் நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கைலாம் எதுக்கு? இது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. இது வாழ்கிறத விட வாழாது இருக்கத்தான் நல்லது. எனக்கு இது என்ன தாளந்து இருக்குது, எனக்கு என்ன கிருபை இருக்குது, நான் ஒன்றுக்கும் லாக்கி இல்லை, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எந்த சாமர்த்தியம் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு சரீர பலம் இல்லை, நான் குண்டா இல்லை, குண்டா இருக்கிற ஒல்லியா இல்லை, நான் குள்ளமாக இல்லை, நான் ஹைட்டாக இல்லை. இதெல்லாம் ஒரு சாக்கு, எல்லாம் ஒரு சாக்கு. சொல்லிவிட்டு கை விட சொல்ல, நான் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள், இனிமேல் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் எல்லாம் சொல்ல மாட்டேன். என் ஆண்டவர் நல்லதாக தான் படைத்தார், என்ன குறையில்லாமல் தான் படைத்தார். ஆமேன் ஆமேன். ஏங்க ரசிக்கக்கூடியவர் அவரு. அதனால தான் நான் சொல்கிறேன், உன் அழகெல்லாம் அவர் பார்க்கணும். அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா கண்டு மகிழணும். அல்லேலூயா. என்னுடைய ஏக்கம் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னாக்கா, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும், ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்காகவே வாழணும். நான் அவருக்காக வாழ்ந்தேனாக்கா அவர் எனக்காக வாழ்வார். என்கிட்ட இதை பாருங்க, நீங்கள் ஒன்றும் ஆண்டவருக்கு எது பிடிக்குன்றது தெரிஞ்சு செஞ்சு பாருங்களேன். உனக்கு என்னென்ன பிடிக்கின்றதெல்லாம் அவர் தெரிஞ்சு செய்வார். உனக்கு எந்தெந்த நேரத்தில் வசனம் சொல்லுதில்ல, அவர் எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக. கையை தட்ட மாட்டேன்றீங்கள? உங்க அப்பா கூட தெரியாது, உங்க அம்மா கூட தெரியாது உனக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுன்றது. ஆனால் எங்கப்பா இயேசுவுக்கு தெரியும். எந்த நேரத்தில் உனக்கு கிடைத்தா உன் முகம் சிரிப்பாக இருக்குன்றது தெரியும். எந்த நேரத்தில் எதை கொடுத்தா நீ நல்லா இருப்பன்றது தெரியும். நிச்சயமாக அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல திராட்சை தோட்டத்தை கர்த்தர் வைத்தார். நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செடியா. நீங்களும் நானும் யாரு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் கிடையாது. உன்னை நீயே யோசிக்காத. நீங்களாம் யாரு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதனால் என்றைக்குமே எனக்கு கிருபை இல்லை, நான்லாம் எதுக்கு பிரயோஜனம், நான்லாம் எதுக்கு அப்படி யோசிக்காதீங்க. அற்பமாக எண்ணுகிற மனுஷனுக்கு தான் எல்லாத்தையும் கட்ட. நீ கேளு, கடவுள்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு இந்த வரலாம் வேணும்பா, எனக்கு இந்த கிருபெல்லாம் வேணும்பா, நான் இந்த மாதிரி பாடணும்பா, நான் இந்த மாதிரி பைபிள் படிக்கணும்பா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கிருபை வேணும்னு ஆராதிக்கணும்பா, உங்களுக்கு முன்னாடி நான் எழும்பி நிற்கணும்பா, நான் ஊழியம் செய்யணும்பா, உங்களுக்காக ஓடணும்பா, எனக்கு பலன் வேணும்பா, எனக்கு ஞானம் வேணும்பா, எங்கள் ஊரில் என்ன ஒரு பிரகாசிக்கிற முத்தை போல மாற்றணும்பா. கேட்கறது இல்லையே.
கேட்குறதெல்லாம் என்ன? எதையோ கேட்குறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு தப்பாக கேட்காதீங்க. உங்களுக்கு கேட்க வேண்டியது கரெக்டாக கேட்டுட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டு, நான் சொல்லுவேன் எப்போவுமே, இன்ஜின் எப்படி போதோ அது கேட்டார் போல தான் பெட்டிகள் வருமா. இன்ஜின் என்றது என்ன? இன்ஜின்றது என்ன? உன் மனசு. அது எப்படியெல்லாம் போதோ உனக்கு தேவைப்படுகிறவளெல்லாம் பின்னாடி கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட நல்ல கனி எதிர்பார்க்கிறாரு. நீ கனி கொடுக்காத மரமாக போயிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு உடன்படிக்கையோடு கூட போனோம். நீ என்கிட்ட கர்த்தர் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற. நான் எத்தனை வருஷம் விசுவாசின்றது பெருசு இல்லை, என்கிட்ட என்ன கனி வந்திருக்குது நானே யோசிக்கணும். ஃபஸ்ட்டுலாம் எவ்வளோ கோவப்படும் தெரியுமா? இப்போ எது கேட்டாலும் மௌனமாக போயிடுறேன். பசிய வாயை திறந்தா பேசுவேன். ஆனால் இப்போது வாயை திறக்கிறதே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா அவர் பேச மாட்டாரா? இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. ஜெபம், பாட்டு, ஆராதனை, ஆண்டவருடைய வார்த்தைகள், இதுக்குள்ளே தான் நீ வளரணும். இதுதான் உனக்குள்ள கனிகளை உண்டாக்கும், இதுதான் உனக்குள்ள வித்தியாசங்களை உண்டாக்கும். நான் ஒன்றா சொல்கிறேங்க, உன் ஜெபம் உனக்குண்டான காரியங்களை செய்யாதது எல்லாமே உன் நடத்தை, உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாய் செய்யும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்குள்ளே பயபக்தி உள்ளவனா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே,